காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு, புனித ஹஜ் பயணத்துக்கு 35,000 மானியத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதியாக தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே என்ஆர்சி, சிஆர்சி என்ற சிஏ என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர், எங்கள் தலைவர் வெற்றி தளபதி சிஏ என்ஆர்சி குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்தது. வக்ஃபுக்கு எதிரான சட்டம் வரும்போது கேரள அரசாங்கமே அந்த வக்ஃபுக்கு எதிராக அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தர் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாகவே நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்சாரியா கமிஷன் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு 5% உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நானான்னு கூப்பிடுவேன், பாசத்துக்குரிய நானா அவர்கள், நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம் நானா. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீ பேசுறீங்களா? மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க? அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை, உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதி உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மான் உறுப்பினர் தம்பி நான் இருங்க அவரை ஒண்ணு நான் இருங்க. மான் உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்றேன், அவரை அலோவ் பண்ணிட்டு பண்றேன், அவரை பண்ணிட்டு உங்களை பண்றேன். மான் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக
முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருங்க, இதே பேரவையில சொல்லணும் அவரு. எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.